அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இது சுதர்சன பெருமாளுக்குன்னே அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு தனி கோவில். நாம் இப்போ கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாமக குளத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மகாமக குளத்தில் குளித்தாலே பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மகாமக குளமே இந்த சக்கரபாணி கோவிலுக்கும் ஒரு தீர்த்தமாகவே சொல்லப்படுகிறது. நம்ம கோவிலோடைய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் பார்க்குறோம். 5 நிலைகள் அமைச்சிருக்காங்க. இந்த ராஜகோபுரத்திலே மேலேயே பெருசாக எழுதியிருக்காங்க ஸ்ரீ அருள்மிகு சக்கரபாணி சுவாமி திருக்கோவில்னு. ரொம்ப அழகான பிரசித்தி பெற்ற கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு சோழர்களும் அதற்கு பிறகு நாயக்கர்களும் திருப்பணிகள் மேற்கொண்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்க்குறோம். தீர்த்தத்தோடைய பெயர் அமிர்த புஷ்கரணி. இந்த தீர்த்தம் காசியை விட மகிமை கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப அற்புதமான தீர்த்தத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலில் சூரிய பகவான், பிரம்மன், மார்க்கண்டேயர், அக்னி பகவான் ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர். பொதுவாகவே சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது நம்ம பண்ணினோம் அப்படின்னா உடல் நலம் நன்றாக இருக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும்னு சொல்லுவாங்க. அதை இந்த கோயிலில் பண்ணால் ரொம்ப மகிமை உடையதாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அழகான மண்டபம், கொடிமரம், பலிப்பீடம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம சுவாமி இருக்கக்கூடிய சன்னதியை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம சுவாமி சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் ஜெயன், விஜயனை பார்க்குறோம். இருக்கக்கூடிய மூலவரான சக்கரபாணிக்கு 8 கைகள் இருக்குது. 8 கைகளிலுமே விதவிதமான ஆயுதங்களை தாங்கி இருக்கிறார். சக்கரபாணியோட சன்னதி நம்ம பார்க்குறோம். இங்கே சக்கரபாணி சுதர்சனவள்ளி தாயாரோட ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கார். இவருக்கு எதிர்த்த மாதிரி கருட பகவானும் இருக்கார். சுவாமியை பார்த்துட்டு கோயிலோடைய உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய தனி சன்னதி தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய விநாயகராக இருக்கக்கூடிய தும்பிக்கை ஆழ்வாரை பார்க்குறோம். அதுக்கப்புறமே இந்த கோயிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள். இங்கே இருக்கக்கூடிய மூலவரை பார்க்குறதுக்கு உத்தராயண புண்ணிய கால வழி, தக்ஷணாயன புண்ணிய கால வழின்னு 2 வழிகள் அமைச்சிருக்காங்க. நாம் இப்போ எந்த மாதத்தில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புண்ணிய கால வழிகள் திறந்திருக்கும். அதற்கு மேலேயே சில படிகள் இருக்கும். அதுக்கு மேலே போய் நம்ம மூலவரான சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். பொதுவாகவே சிவன் கோயிலில் வில்வ அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆனால் பெருமாள் கோயிலை எங்கேயுமே பார்க்க முடியாத அதிசயமாக இந்த கோவிலில் சுவாமிக்கு வில்வ அர்ச்சனையும் செய்யப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய சக்கரபாணி சுவாமி 3 கண்களோடு இருக்கிறதுனால இவருக்கு பூ, துளசி, குங்குமம் மற்றும் வில்வ அர்ச்சனையும் செய்யப்படுகிறதே ஒரு தனி சிறப்பாக இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜலாந்திராசுரன் என்ற அசுரனை அழிக்கும் பொருட்டு சாரங்கபாணி சுவாமியால் அனுப்பப்பட்ட திருச்சக்கரம் பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அசுரனை அழித்து காவேரியில் பூமியை பிளந்து கொண்டு வெளிக்கிளம்பி வந்தது. இந்த புண்ணிய பூமியான கும்பகோணத்தின் காவேரி கரையில் யாகம் செய்து கொண்டிருந்த பிரம்மாவின் கையில் அமர்ந்தது. இதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா ஸ்ரீசக்கரத்தை காவேரி கரையிலே பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார். இந்த சக்கரம் சூரியனை விட அதிக ஒளிமிக்கதாக இருந்தது.
இதனால் பொறாமை கொண்ட சூரியன் தன்னை விட ஒருவன் அதிகமாக ஒளிர்வதா என்ற அவசியத்தில் தனது ஒளியை மேலும் கூட்டினான். உடனே சக்கரம் சூரியனது ஒளியும் பறித்து தன்னுள் அடக்கி கொண்டது. இதனால் சூரியன் ஒளியற்றவனாகவும் பலமற்றவனாகவும் ஆனான். நம்ம அடுத்ததாக காளிங்க நர்தன கிருஷ்ணரை பார்க்கிறோம். தனது தவறை உணர்ந்த சூரியன் ஸ்ரீசக்கரத்தை சரணடைந்தான். வைகாசி மாத பௌர்ணமி தேதியில் ஸ்ரீசக்கரத்திலிருந்து 3 கண்களுடன் 8 கைகளுடன் அக்னிமயமான கேசத்துடன் ஸ்ரீ சக்கரராஜன் அருள் காட்சி தந்தார். சூரியனுக்கும் ஒளி கிடைத்தது. நம்ம அடுத்ததாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய தாயார் சன்னதி தான் பார்க்குறோம். தாயாருடைய பெயர் விஜயவள்ளி தாயார். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த கோவிலுடைய விமானம் பார்க்குறோம். இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் சகல தோஷமும் விலக திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். சூரிய பகவானுடைய சாபம் நீங்கிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுக்கு பாஸ்கர கஷேத்திரம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்குது. இங்கே நவகிரக தோஷங்களும் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வேண்டினால் நீங்கும். இந்த சக்கரபாணி கோயில் வீடியோ எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.